Hi friends, welcome to my channel Geetha's Creations. இன்னைக்கு இந்த வீடியோவில் பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். இது வந்து பேக் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம், இல்லைன்னா நாட்டட் ஸ்டிச்சுன்னு கூட சொல்லலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜரி த்ரெட்டில் அது ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கர் பென்சில் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு பேக் சைடில் ஒரு சின்னதாக லாக் செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் செயின் ஸ்டிச் போட ஆரம்பிக்கலாம். லாக் செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் பெருசாக ஒரு லூப் இழுத்துக்கோங்க. இப்போது செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் குட்டியாக ஒரு லாக் செயின் ஸ்டிச் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த செயின் ஸ்டிச் வந்து பேக் சைடில் எடுத்து இதுக்குள்ளேயே இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது லென்த்தாக ஒரு லூப் இழுத்து மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச், அப்புறம் குட்டியாக ஒரு லாக் செயின் ஸ்டிச், பேக் சைடு எடுத்து மறுபடியும் இன்னொரு குட்டி லாக் செயின் ஸ்டிச். இவ்வளோதான். பெருசாக ஒரு லூப் இழுத்துக்கோங்க, செயின் ஸ்டிச், குட்டியாக ஒரு லாக் செயின் ஸ்டிச், அப்புறம் பேக் சைடு எடுத்து குட்டியாக இன்னொரு லாக் செயின் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் ப்ளவுஸோட பார்டர்லேயும் இல்லைன்னா ஏதாவது ஒரு டிசைன் போட்டிங்கன்னா அதுக்கு அவுட்லைன் லீவ் கொடுத்தா பார்க்க அழகாக இருக்கும். இது வந்து நாங்கள் எப்படி பேக் செயின் ஸ்டிச் போடும்போது பாருங்கள், நாட் மாதிரி விழுது இல்லையா, அதனால் இதை வந்து நாட்டட் செயின் ஸ்டிச்சுன்னு கூட கூப்பிடுவாங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. குட்டி செயின் ஸ்டிச் போட்டு பேக் சைடு இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லென்த்தாக ஒரு லூப் இழுத்து லாங்காக ஒரு செயின் ஸ்டிச், குட்டி செயின் ஸ்டிச், அப்புறம் பேக் சைடு எடுக்கணும். பேக் சைடு எடுத்து இன்னொரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும். இப்போ நாங்கள் இந்த செயின் ஸ்டிச் போடும்போது குட்டியை இங்கே செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இப்படி பேக் சைடு எடுத்து குட்டியை இன்னொரு செயின் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, இதுக்கு தான் இது வந்து பேக் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்கிறது. இப்போது இதே வந்து சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு போட்டு காட்டுறேன். இப்போ நீங்கள் இப்படி நாட்டட் செயின் ஸ்டிச் வந்து போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் எப்படி எண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி லென்த்தாக ஒரு லூப் இழுத்து பெரிய செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் குட்டியை இன்னொரு லாக் செயின் ஸ்டிச் போட்டு இப்படி லென்த்தாக லூப் இழுத்துக்கோங்க. பிகினர்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்தது தான். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங் லேர்ன் பண்ணுறீங்கன்னா இந்த நாட் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் போடுங்க போதும். இப்படி பெருசாக ஒரு லூப் இழுத்து இப்படி சென்டரில் கட் பண்ணி விட்டுட்டு இந்த ஒரு த்ரெட் இருக்கும் இல்லையா, அந்த த்ரெட்டை வந்து கீழேருந்து நீடல் இப்படி மேலே விட்டு இப்படி சுற்றி கீழே அந்த த்ரெட்டை வந்து இழுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து நீங்கள் இந்த ஸ்டார்டிங்கில் வந்து இப்போது லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க போதும். நெக்ஸ்ட் இப்போ வந்து சில்க் த்ரெட் வந்து டபுள் ஸ்டாண்ட் எடுத்து நாட் போட்டிருக்கேன். சேம் அதே ப்ராசஸ் தான். இப்படி த்ரெட்டை நாட் வந்து இப்படி பிடிச்சிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லேர்ன் பண்ணும்போது ஒரு ஸ்டிச் எந்த ஸ்டிச்சாக இருந்தாலும் லேர்ன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நல்லா இருக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு. இப்போது ஃபஸ்ட்டு வந்து பேக் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க குட்டியாக. போட்டதுக்கப்புறம் பெருசாக ஒரு லூப் இழுத்து லாங் செயின் ஸ்டிச், அப்புறம் குட்டியாக ஒரு லாக் செயின் ஸ்டிச், அப்புறம் பேக் சைடு இப்படி எடுத்து இந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளேயே இன்னொரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு அப்புறம் மறுபடியும் லாங் செயின் ஸ்டிச், குட்டி செயின் ஸ்டிச், அப்புறம் பேக் சைடு எடுத்து மறுபடியும் இன்னொரு குட்டி லாக் செயின் ஸ்டிச். கரெக்டாக பார்த்துக்கோங்க.
இப்படி பேக் சைடு எடுத்து இந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளேயே இன்னொரு செயின் ஸ்டிச் போடணும். உங்களுக்கு இந்த செயின் ஸ்டிச் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா வேணும்னா நான் வேணால் ஒரு டிசைனில் இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வேணால் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஸ்டிச்சஸில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அப்புறம் ஓகே, இப்போ இந்த ஸ்டிச்சு எண்ட் பண்ணிக்கலாம். அதே ப்ராசஸ் தான். இப்படி லென்த்தாக லூப் இழுத்துட்டு இதை சென்டரில் இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. கீழே இருக்கிற த்ரெட் இழுத்து விட்டுடணும். இப்போது இந்த மேலே இருக்கிற இந்த த்ரெட் இப்படி கையில் பிடிச்சிட்டு கீழேருந்து ஒரு நீடல் விட்டு அந்த ஹுக்குள்ளே இப்படி மாட்டி த்ரெட்டை இப்படி இழுக்கணும். அவ்வளோதான். இப்போ லாக் ஆகிடுச்சு. ஓகே, இவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் கிடைக்கும். அப்புறம் இந்த ஸ்டிச்சஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் டவுட் கிளியர் பண்ண பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.